வருது. போலாமா? இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து முக்கலாமலைப்பட்டி அப்படின்ற ஊரில் உள்ள மையதாண்டவர் தர்கா. நம்ம இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்டிருக்கோம். ஒரு 15,000 பேத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா இன்னொரு வாட்டி ஒரு வீடியோ மட்டும் இப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஊரில் உள்ள ஒரு மலையேற்ற மாதிரி. மேலே யாரும் அடங்கியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் மையதாண்டவர், அந்த மொஹிதீன் மையதாண்டவர் தர்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு வருவாங்க, பார்ப்பாங்க, போகிற மாதிரி. சில பேர் வந்து சாப்பாடு வைக்குவாங்க, சில பேர் விளக்கேற்றுவாங்க. அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. பட் ஆனால் இது வழிபாடு நான் கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அது வேறு மாதிரி ஒரு டிஸ்கஷனில் போகும். பட் ஆனால் இது வந்து இந்த ஊருக்கு ஒரு ஸ்பெஷலு மொஹிதீன் தர்கான்னு. ஸோ இது வந்து குடி தண்ணீர். இதை வந்து குப்பையெல்லாம் போட்டக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இந்த ஒரு தண்ணி தான் வந்து இந்த ஊர் எல்லாமே வந்து குடிப்பாங்க. குடி தண்ணீர் தான். அதுக்கப்புறம் பைப்புலாம் அது வேறு தண்ணி. பட் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ இது இந்த ஊரோட ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ பின்னாடி பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அது வந்து 12th வரை உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த பக்கத்து உங்களுக்கு வந்து மெஜஸ்டிக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கும், ஒரு 10th வரையுமே சொல்லிட்டு. ஸோ இது இந்த ஊரோட ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ இதுக்கு அந்த இடத்துல வந்து அது வந்து மணராக இருக்கும். அது வந்து இந்த ஊரோட மஸ்ஜித்து. ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ மறுபடியும் போகிறோன்னா, வந்து இங்கேருந்து இன்னொரு ரூட் எடுத்தால் அங்கே போகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரூட் இருக்குது. இப்போ நம்ம வீடு கட்டும் போது வந்து கல்லுக்கால் ஊண்டுவாங்க. ஸோ அந்த கல்லுக்கால் வந்து ரெடி பண்ணுற இடம், அந்த இடத்த பார்த்தா வந்து ரொம்ப பாதாளமாக வந்து ஏகப்பட்ட அடி உள்ளே போய் அந்த கல்லுக்கால்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகி பைக் விழுந்தாலும் அவ்வளோதான். அதனால் சின்ன பசங்கள்லாம் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தவறு இது விழுந்துருவாங்கன்னு. ஸோ அந்த ஒரு இங்கேருந்து அந்த ரூட்டில் போனால் ஒரு கல்லுக்கால் ரெடி பண்ணி எடுக்கிற இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதான் பிளானு. ஸோ வாங்க நம்ம பார்ப்போம். இந்த குளத்துல வந்து குளிச்சிருக்கோண்டா நம்ம. குளிச்சிருக்கோம். இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும். நீ ஊட்ட பார்த்து ஓட்டுறா.
இங்கே கொஞ்சம் தள்ளி போ. இங்கே ஒரு வீடியோ போடுங்க, பேசுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ நான் சொன்னது வந்து இதுதான் வந்து அந்த கல்லுக்கால் செய்கிற இடத்தோட ஸ்டார்டிங் இதுதான். ஸோ இதுதான் வந்து கல்லுக்கால். யாரும் தெரியாதவங்களும் சொல்கிறேன், இதுதான் கல்லுக்கால். அந்த இடம் வாங்கினோன்னு வந்து ஊண்டி வைப்பாங்க வீடு கட்டுற வரையும். ஸோ இந்த கல்லுக்கால்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாறையிலிருந்து தான் வந்து உடைப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அவ்வளோ ஹைட்டில் தான் மேலே ஏறணும். நீ எனக்கு முன்னாடி புரியலா, எனக்கு ஒன்று நானும் படிக்கணும். ஸோ இது பாருங்க, அங்கே மேலாம் வந்து லாரி நிற்குதுல்ல. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கீழே வந்து ரொம்ப பெரிய ஆழத்துக்கு போய் இந்த கல்லுக்கால்லாம் உடச்சி இதுலேருந்து உடச்சி எடுப்பாங்க. ஸோ அங்கே பாருங்க, மேலேருந்து லாரி வருதுல. இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து போகிறோம். ரொம்ப ரொம்ப பயங்கரமான பிளேஸ் இதெல்லாம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம ஸ்லிப்பாக விழுந்துருவோம். அதனால் மோஸ்ட்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட சொல்லி மொத்தமாக லோடாக வந்து இறக்கிடுவாங்க. ஏன்னா பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம உள்ளே விழுந்துருவோம், அந்தளவுக்கு இருக்கும். இது மலையடி வாரத்துலேருந்து மொஹிதீன் தெரு. அந்த மலையடி வாரத்துலேருந்து ரைட் சைடா? போகுது. பயங்கரமாக இருக்குங்க. வீடியோ இருக்கா? ஆனில் இருக்கா? ஸோ இங்கே வர இப்படி நான் இங்கே வர. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே இந்த கல்லுக்காலில் உடச்சிட்டு இருக்கணும். இதுக்கு மேலே வந்து போய்கிட்டே இருக்கும். நான் தெரியலண்ணா, இதுக்கு மேலே வந்து போய்கிட்டே இருக்கும். மேலே ஒரு இடத்துல வந்து கல் உடச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த உடச்ச கல், பெரிய பெரிய பாறை. இது வந்து வந்த ஃபஸ்ட்டு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடம் எப்படின்னா அந்த கல்லுக்காலை கீழே இருந்து எடுத்துகிட்டு வருது. இதுக்கு மேலே போக போக ஹைட் வந்து போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு. கொஞ்சம் ஸ்லிப்பான அவ்வளோதான் காலி. சரியா? சரி. இது வந்து மொதல் பிளேஸு. அங்கே பாருங்க கல் வந்து அந்த புல்டோசர்லாம் தெரியாது, அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஏறி போனால் இன்னும் நிறைய இடத்துல வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதை அப்படியே கவர் பண்ணு. செகண்ட். ஸோ கல்லுக்கெல்லாம் எடுத்துகிட்டு லாரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் போய் சும்மா கொஞ்சம் ரேட்டே வந்து விசாரிச்சிடலாம். எவ்வளோ கல்லுக்கால், 6 அடி எவ்வளோ, 8 அடி எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த தான் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பக்கமாக போய் பார்த்தா கரெக்டாக இருக்கணுங்க. எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் தான் மொத்தமாக அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டு ஆளுங்க அங்கே இருக்காங்களோ? கல்லுக்கால் கேட்குறதுக்கு எவ்வளோன்னு அங்கே இருக்காங்களோ ஆளுங்க? இந்த ஊர் தான், 3 கிலோமீட்டர் தான். எவ்வளோ வரும்? 6 அடினா எவ்வளோ, 7 அடினா எவ்வளோ? 706 நம்பர் இருக்கும்.
பேசுங்க. ம்